இந்த க்ஷேத்திரத்தில் நீங்கள் ராமருடைய சரித்திரத்தில் விஸ்வாமித்திரர்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பேன். அவர் தான் கௌஷிக மகாராஜாவாக இருந்தார். வசிஷ்டரோடு போரிட்டார். வசிஷ்டரோடு போரிட்ட உடனே எப்படியாவது வசிஷ்டர் அளவுக்கு தானும் வர வேண்டுங்கிற ஒரு பெரிய காம்படிஷன். ஒரு இடத்துக்காக போய் தவம் மேற்கொள்கின்றார். மறுபடியும் வர சண்டை போடுறதுக்கு அஸ்திரமெல்லாம் இழந்து வசிஷ்டருடைய பிரம்ம தண்டத்துக்குள்ளே போயிடுறது. மறுபடியும் தவம் செல்கின்றார். தவம் பண்ண உடனே திரிசங்குன்னு ஒருத்தன் வர்றான். திரிசங்கு வந்த உடனே என்ன ஒரு ஸ்வர்க்கத்துக்கு அனுப்புங்கிறான். தன்னுடைய தவப்பயனெல்லாம் கொடுத்துட்டு அனுப்புகிறார். இந்திரன் தள்ளி விட்டுடுறார். அங்கே இரு திஷ்டங்கிறார். மறுபடியும் தன்னுடைய தவோபயனை எல்லாம் மறுபடியும் பெறுவதற்காக தவம் மேற்கொள்கின்றார். தவம் மேற்கொண்ட பிறகு ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, மேனகா என்கின்ற அப்சர ஸ்திரீ கிட்ட ஆசைப்பட்டுடுறார். சகுந்தலையை பெற்றெடுக்கிறார். ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு மறுபடியும் போகிறார். ரம்பை கிட்ட ரம்பை டான்ஸ் ஆடுறா, அவளுக்கு சாபம் கொடுத்துடுறார். காமத்தை ஜெயிக்கல, கோவத்தை ஜெயிக்கல, ராஜரிஷி வரைக்கும் தான் பட்டம் கிடைக்கிறது. மறுபடியும் தவம் மேற்கொள்கின்றார். பண்ணி 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 எவ்வளவு தடவை கஷ்டப்பட்டிருக்கார் பாருங்க. பட்டுட்டு காஞ்சிபுரத்துக்கு வருகின்றார். காஞ்சிபுரத்தில் தவம் மேற்கொள்கின்றார். அப்போதுதான் காயத்ரி மந்திரம் அவர் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது. அதை தெரிஞ்ச உடனே மறுபடியும் இப்போ வசிஷ்டரை ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, பிரம்ம ரிஷி பட்டம் பெற வேண்டும். கட்டிகாச்சலம்னு ஒரு மலைக்கு மேலே ஏறுறார். அங்கே பெருமாளை நோக்கி தவம் இருக்கின்றார். அப்போது அந்த இடத்த பிரம்மா பிரத்யட்சமாய் சொல்றார், இனிமேலேருந்து உனக்கு பிரம்ம ரிஷி பட்டத்தை கொடுத்தோம். இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மலை தான் ஷோலிங்கர்.